அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள்: வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பழி வருவதற்கு முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் என்கிறார் தெய்வப்புலவர். தேர்வு நோக்கில் இந்த திருக்குறளில் வந்திருக்கக்கூடிய அணி உவமை அணி. இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆட்டனம் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 727 காலிப்பணியிடங்கள் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல் 727. சரிங்களா? இந்த பாருங்கள், 727 காலிப்பணியிடங்கள் கூடுதலாக சேர்த்துருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த 3935 வேக்கண்டோடு சேர்த்து 727 இது கூடுதலாக ஆடாயிருக்கு. சரிங்களா? அவங்க ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ தற்போதைக்கு 727 வேக்கண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரி அந்த வனத்துறையிலிருந்து காலி பணியிடங்கள் வரும் பொழுது நாங்கள் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்குவோம் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், வேலையில்லாத மாணவ செல்வங்கள். அதனால் அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இருக்குது, நிறையா துறைகளில் காலி பணியிடங்கள் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகள் அரசு துறையில் பணி செய்தவன் என்ற அடிப்படையில் சில துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னும் எவ்வளவு தான் அரசுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளிப்பதில் எந்த விதமான ஒரு தொய்வும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு. இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த செய்தி குறிப்பில் அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆவரேஜாக நாங்கள், சரிங்களா, ஒவ்வொரு நிதி ஆண்டுக்கும் 3560 வேக்கண்ட் தான் ஃபில்லப் பண்ணியிருக்கோம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா. ஆனால் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நிதியாண்டில் 896 காலி பணியிடங்கள் அதிகமாகவே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இது போன்ற வேக்கண்டெல்லாம் வரும்பொழுது நாங்கள் கலந்தாய்வுக்கு முன்னாடி, அதாவது கவுன்சிலிங் நடப்பதற்கு முன்பாகவே நாங்கள் வேக்கண்டை ஆட் பண்ணிக்குவோம் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வேக்கண்டுங்கிறது பார்த்திங்கன்னா கொஷினோட கடினத்தன்மை, சரிங்களா, மாணவ செல்வங்களுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ செல்வங்கள் எண்ணிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த மொத்த காலி பணியிடங்கள் மிகவும் குறைவு. சரிங்களா? ரொம்பவே குறைவான காலி பணியிடங்கள். அதனால் இன்னும் அதிகபட்சமாக காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போது 3935 727 நம்ம ஆட் பண்ணோம்னா 4662 வேக்கண்ட் தான் வருது. சரிங்களா? இதில் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்க விஏஓ போஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 3 வேக்கண்ட் தான் விஏஓ ரைஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்ட் 25 வேக்கண்ட் தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் அப்புறம் மினிஸ்ட்ரல் சர்வீஸில் வருது, ஜேஏ, இந்த மாதிரியான போஸ்ட் வருது. ஸோ இன்னும் நிறைய ஆட் பண்ணணும். வேலை இல்லாத அரசு பணிக்கு செல்வதே என்னுடைய கனவு என்று படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவுகளை மெய்ப்பட தமிழ்நாடு அரசு வைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதனால் இன்னும் அதிகப்படியான காலி பணியிடங்களை சேர்த்து நிறைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும், வாழ்வு தர வேண்டும் என்று நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கேட்டுக்க வேண்டியதுதான். சரிங்களா? இன்னும் காத்திருப்போம். அதிகப்படியான காலி பணியிடங்கள் இதில் சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாளை குரூப் 2 தேர்வு நடைபெற உள்ளது. அதனால் நாளை நடைபெறக்கூடிய தேர்வை மிகச்சிறப்பாக எழுதுங்க. அதுலேயும் காலி பணியிடங்களை ரொம்பவே அதிகரிப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செய்யுங்கள். நன்றி. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.